மத்திய கிழக்கில் பதற்றம் ஒரே வாரத்துக்குள் பல மில்லியன் டாலர்களை இழக்கும் அபாயத்தில் இலங்கை. ஹார்முஸ் நீரிணையில் அபாயகரமான சூழல், சர்வதேச கப்பல் போக்குவரத்து தொடர்பில் எச்சரிக்கை. மத்திய கிழக்கு போர் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள தகவல். பயணிகளுக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பு. இதுதான் அமெரிக்கா, குழந்தைகளை புதைக்க தோன்றிய குழிகள், ஈரான் வெளியிட்ட புகைப்படம். மத்திய கிழக்கில் ஆபத்தில் சிக்கியுள்ள இலங்கையர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதில் சிக்கல். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக இலங்கையில் சுற்றுலாத்துறையில் பாரிய தாக்கம் ஏற்படலாம் என சுற்றுத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். மார்ச் மாதத்தில் இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் குறைவு ஏற்படக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று பிற்பகல் ஊடகங்களுக்கு உரையாற்றிய போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். ஐரோப்பிய நாடுகளிடமிருந்து ஏனைய நாடுகளிலிருந்து இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மத்திய கிழக்கு பிராந்தியம் வழியாக வருவதாகவும், அந்த பிராந்தியத்தில் தற்போது விமானம் மற்றும் விமான நிலையம் மூடப்படுவது நாட்டின் சுற்றுலாத்துறையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என பிரதியமைச்சர் கூறினார். அதன்படி சுற்றுலாத்துறையில் ஏற்பட்டுள்ள தாக்கம் வாரத்திற்கு 10 முதல் 12 மில்லியன் டாலர்கள் வரை நிதி இழப்பு ஏற்படுத்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஈரான் மீதான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் உலகில் மிகவும் முக்கியமான கடல்வழி பாதையான ஹார்முஸ் நீரிணையின் நிலைமை மிக கவலைக்கிடமானதாக உள்ளதாக கிரீஸ் நாட்டின் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் செவ்வாய்க்கிழமை எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படைகளுக்கும் இடையிலான மோதல் விரிவடைந்து வருவதால் டன்கணக்கான சரக்கு கப்பல்கள் அந்த பகுதியில் சிக்கி தவிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச கடல்சார் வர்த்தகம் மற்றும் மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய உலக நாடுகள் உடனடியாக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள இந்த அசாதாரண சூழ்நிலை காரணமாக கிறிஸ் கொடி ஏந்திய கப்பல்கள் பெர்சியா வளைகுடா, ஓமான் வளைகுடா மற்றும் ஹார்முஸ் நீரிணை ஆகிய பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே அந்த பகுதிகளில் இருக்கும் கப்பல்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. உலகில் மசகு எண்ணெய் விநியோகத்தில் பெரும் பங்கு இந்த நீரிணை வழியாகவே நடைபெறுவதால் இந்த பாதையில் ஏற்பட்டுள்ள தடையானது உலகளாவிய ரீதியில் எரிசக்தி சந்தையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று பொருளாதார நிபுணர்கள் அஞ்சுகின்றனர். ஈரான் மீதான தனது தாக்குதலால் அமெரிக்கர்களுக்கு ஏற்பட்ட பொருளாதார பாதிப்பை முதல் முறையாக ஒப்புக்கொண்ட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், பாரசீக வளைகுடாவில் நடக்கும் சண்டையின் விளைவாக எண்ணெய் விலைகள் உயர வாய்ப்புள்ளது என்றும், ஆனால் இறுதியில் அவை குறையும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா கடந்த 28ஆம் தேதி ஈரானின் அணுசக்தி மையங்கள், அணுசக்தி உட்கட்டமைப்புகள் மற்றும் ராணுவ தளங்கள் என பல்வேறு பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி, அவரது குடும்பத்தினர், ஈரான் பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்ட பலர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் மீதும் மத்திய கிழக்கில் அமெரிக்க படைத்தளங்கள் அமைந்துள்ள நாடுகள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தி வருகின்றது. இதேவேளை ஈரான் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதால் மத்திய கிழக்கில் பதற்றமான சூழல் நிலவி வருகின்றது. இதனால் மசகு எண்ணெயின் விலை தொடர்ந்தும் உயர்ந்துள்ள நிலையில் ஈரானுக்கு எதிரான போருக்கு பிறகு எண்ணெய் விலை குறையும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அத்துடன் சிறிது காலத்துக்கு பிறகு மசகு எண்ணெயின் விலை சற்று அதிகமாக இருக்கும் என்றும், ஈரானுக்கு எதிரான போருக்கு பின்னர் முன்பை விட விலை குறையும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தேவைப்பட்டால் மத்திய கிழக்கில் உள்ள எண்ணெய் கப்பல்களை அமெரிக்க கடற்படை பாதுகாக்கும் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை காரணமாக விமான பயணங்கள் குறித்து விசாரிக்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பல தொலைபேசி எண்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த சேவைகள் தொடர்பான கூடுதல் தகவல்களை பெற இலங்கைக்குள் 1979 என்கின்ற தொலைபேசி இலக்கத்தினூடாகவும் 0094117771 என்ற தொலைபேசி எண்கள் ஊடாகவும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது. சர்வதேச அழைப்புகளுக்கு வாட்ஸ்அப் வழியாக மட்டுமே தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக 00947441 என்கின்ற எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விமான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள பயண முகவர்கள் அல்லது www.srilankan.com என்கின்ற வலைதளத்தை பயன்படுத்துமாறு விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலைமையை கருத்தில் கொண்டு நேற்று மத்திய கிழக்கிற்கான அனைத்து விமானங்களையும் ரத்து செய்ய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. பிராந்தியத்தில் போர் நிலைமை மற்றும் விமான எல்லைகள் மூடப்படுவதை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும், பயணிகளின் பாதுகாப்புக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் விமான நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது.
இதற்கமைய UL 225 கொழும்பு துபாய், UL 226 துபாய் கொழும்பு, UL 231 கொழும்பு துபாய், UL 232 துபாய் கொழும்பு, UL 229 கொழும்பு குவைத், UL 230 குவைத் கொழும்பு, UL 217 கொழும்பு தோஹார், UL 218 தோஹார் கொழும்பு, UL 253 கொழும்பு தம்மாம, UL 254 தம்மாம கொழும்பு, UL 265 கொழும்பு ரியாத், UL 266 ரியாத் கொழும்பு ஆகிய விமான எண்களை கொண்ட விமானங்கள் நேற்று ரத்து செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க இஸ்ரேலிய குண்டுவீச்சில் ஒரு தொடக்க பள்ளியில் கொல்லப்பட்ட 160க்கும் மேற்பட்ட அப்பாவி சிறுவர்களுக்காக தோண்டப்பட்ட கல்லறைகள் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சு எக்ஸ் தளத்தில் ஒரு புகைப்படத்தை பதிவிட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதலை தொடங்கியதிலிருந்து நடைபெற்ற தாக்குதலில் மீனா பள்ளியின் மீதான தாக்குதல் பேசுபொருளாக மாறியுள்ளது. தெற்கு ஈரானின் மீனா நகரில் செயற்பட்டு வந்த சஜேரே தையேபா என்கின்ற பெண்கள் ஆணவ பள்ளி மீது கடந்த சனிக்கிழமை அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் உட்பட சுமார் 168 முதல் 180 பேர் உயிரிழந்ததாகவும் மேலும் 90க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். ஈரான் மீது கடந்த 4 நாட்களாக அமெரிக்கா, இஸ்ரேல் என 2 நாடுகளும் தாக்குதலை தொடர்ந்தாலும் இந்த தாக்குதல் உலகம் முழுவதும் உள்ள மக்களிடையே பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. சம்பவ இடத்திலிருந்து சிலர் பேசிய காணொளிகளும் இரத்த கரைகளுடன் உள்ள பள்ளிகளின் புகைப்படங்களும் இணையதளத்தில் பேசுபொருளாகியுள்ளது. இறந்த குழந்தைகளின் சடலங்கள் இஸ்ரேலிய ராணுவம் இந்த தாக்குதல் குறித்து தங்களுக்கு எதுவும் தெரியாது என்று கூறுகின்றது. அமெரிக்க தரப்பில் அமெரிக்கா பள்ளிகளை குறிவைக்காது இது தொடர்பான விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த தாக்குதலில் இருந்த 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளை புதைப்பதற்காக தோண்டப்பட்ட குழிகளின் புகைப்படங்கள் ஈரான் பகிர்ந்துள்ளது. இது இன்று சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த புகைப்படங்களை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர், அமெரிக்கா இஸ்ரேல் குண்டுவீச்சில் ஒரு தொடக்க பள்ளியில் கொல்லப்பட்ட 160க்கும் மேற்பட்ட அப்பாவி சிறுமிகளுக்காக தோண்டப்பட்ட கல்லறைகள், அவர்களின் உடல்கள் சிதைக்கப்பட்டு உருக்குலைந்து போயுள்ளன. மிஸ்டர் ட்ரம்ப் வாக்களித்த மீட்பு என்பது நிஜத்தில் இப்படித்தான் இருக்கின்றது. ஹாசா முதல் மீனாம் வரை அப்பாவி மக்கள் கொடூரமாக கொல்லப்படுகின்றார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் சிக்கி தவிக்கும் இலங்கையர்களை விரைவாக அழைத்து வருவது கடினமாக உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளின் ஜெயதிச தெரிவித்துள்ளார். விமான நிலையங்களின் செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர்களுக்கு தேவையான வசதிகளை வழங்கவும், வெளிநாட்டு தூதரகங்கள் மூலமாக அவர்களுக்கு நலன்களுக்காக பணியாற்றவும் அரசாங்கம் 24 மணி நேரமும் பணியாற்றி வருவதாகவும் அமைச்சர் வலியுறுத்தினார். அதற்கமைய வெளிநாட்டு தூதரகங்கள் மூலமாக தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வெளியுறவு அமைச்சகமும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகமும் தலையிடுவதாகவும் அவர் கூறியுள்ளார். வெளியுறவு அமைச்சகத்தின் தூதரக பிரிவை 0094 74 25 95 546 என்ற எண்ணில் அல்லது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தை 0094 71 98 02 828 என்கின்ற எண்ணில் அழைப்பதன் மூலமாக இலங்கையர்கள் தேவையான உதவிகளை பெறலாம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். 1989 என்கின்ற எண் செயல்படும் எனவும் மத்திய கிழக்கில் பணிபுரியும் இலங்கையர்களின் இந்த எண்ணின் மூலமாக தேவையான உதவிகளை பெறுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.